ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நாம் எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னா, குட்டி சாத்தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்ல, சேம் அதே இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அண்டு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செகண்ட் டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ கரண்ட்டில் நாங்கள் அந்த இடத்துல எடுத்த வீடியோவை போஸ்ட் பண்ணலை. இன்றைக்கி கரெக்டாக நீங்கள் பார்த்துருவீங்க. ஆனால் வந்து இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிற டைமில் வந்து அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணல. ஸோ அதனால் அந்த விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு இதில் சொல்லிட்டேன். எவ்வளோ நாள் வந்து டிலே பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ வருதுன்னு. ஆக்சுவலாக அது டிலே ஆகிறதுக்கான காரணமும் என்னென்னா, நாங்கள் சீக்கிரமாக வந்து அந்த வீடியோ பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் பல சைடு எஃபெக்ட்லாம் வந்தது. அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் ப்ராசஸ் வந்து இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற இந்த டைமிங்கில் போயிட்டுருக்கு. பயங்கரமாக கிடைக்கும். சரி, ஓகே. ஆக்சுவலாக எதுக்காக நாங்கள் இப்போ மறுபடியும் வந்திருக்கோன்னா, இந்த இடத்துல குட்டி சாத்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு. ஆனால் நாங்கள் வர்றப்போ வந்து சார் வந்து அந்த இடத்த நாங்கள் இப்போ கிராஸ் பண்ணுறப்ப ஒரு வாட்டி உள்ளார போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். எதுக்குயா அங்கே எதுக்கு? அதான் உள்ளார தான் ஒன்றுமே இல்லையா, அதை போய் பார்த்து என்ன பண்ண போகிற அப்படின்னு. இல்லை சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து போய் பார்க்கலாமே அப்படின்னா. சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் தைரியமான ஆளாச்சே, நீ தனியாக உள்ளார போயிட்டு வா, நான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு கிட்டவே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சேலஞ்ச் வீடியோ மாதிரி தான். இந்த வீடியோ வந்து த்ரில்லாக இருக்குமா என்னன்றது தெரியல. அங்கதான் எதுவுமே இல்லையே, எப்படி இருக்க போகுது? எஸ், மேபி வந்து போயிட்டு பார்த்துட்டு வரேன். சரி, ஓகே. கேமராவும் இல்லை, கோப்ரோ தான் இருக்குது, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணலாம். சும்மா போயிட்டு வரேன். சரி, போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிச்சுட்டு வா. ஓகேவா? ஓகே சார், பாய். எதுக்கும் வந்து பயப்படாத, உள்ளார ஒன்றுமே கிடையாது, ஜாலியாக போயிட்டு வா. ஓகே சார். ஜாலியாக பார்த்து பண்ணி போ. சும்மா ஜாலியாக கேட்டது. இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா தனியாக அனுப்பிச்சி விட்டாரு. தைரியமாக போகிறோம், பார்த்துக்கலாம். வாங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, பார்த்துக்கலாம். கைஸ், சீனு வந்து பார்த்திங்கன்னா உள்ளார என்ட்ரு ஆகிட்டான். இப்போது நான் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிறேன். அண்டு சரி, ஓகே, உள்ளே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை பார்த்துட்டு வரட்டும். கண்ணுக்கு எந்த தூரத்துக்கு ஒன்றுமே இல்லை. தனியாக போதும், ஓரளவுக்கு ஜாலியாக தான் இருக்குது. பார்க்கலாம் வாங்க. லைட்டு வேறு பிளிங்காக ஏறிதா. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறாங்க ஐஸ். ஸ்பூக்கிக்கு உடம்பு சரியில்லை, எதுவுமே தெரிலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பிரைட்னஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். டார்ச் இருக்குல்ல, டார்ச் இருக்குது, மறந்துட்டேன் கைஸ். ஸ்பூக்கி பார்த்தீங்கன்னா அதோ அங்கே தான் கைஸ் வீட்டுக்கு பார்த்தீங்களா, ஸ்பூக்கி இருக்கிறாரு. தைரியமாக போவோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார போயிட்டு வரட்டும். எவ்வளோ நேரம் உள்ளார சர்வே பண்ணுறான்றதை நான் பார்க்குறேன். அவனுக்கு ஆனால் நான் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணிட்டு வாடா தனியாக அப்படின்னு சொன்னேன். ஸோ பார்ப்போம், எவ்வளோ நேரம் வந்து சர்வே பண்ணாலும் ஓகே தான். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக போல்டாக வந்து இறங்கிட்டானா. இவங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீமே வந்து தனியாகவே போயிட்டு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா என்னால் வர முடியலன்னா உங்களுக்கு இப்போ வந்து வீடியோஸ்லாம் டிலே ஆகுதுல்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளோட பசங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமான சம்பவத்தெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வெயிட் பண்ணலாம். கைஸ், உள்ள பேசுகிற சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. ஒரு ஆள் குட்டி சாத்தான் இல்லைன்னு எவனா ஜாலியாக என்ஜாய் பண்ண வந்துட்டாங்களான்னு தெரியல. அது இந்த நேரத்தில் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 11:30 மாதிரி இருக்கும். என்ஜாய் பண்ண வந்துட்டுக்கிறான்னு சரகடி. கைஸ், எது எரியுது, லைட் ஆஃப் பண்ணிட்டு போகலாம்.
கூப்பிட்டு தெரியும் தெரியல. கைஸ் எனக்கு நான் தப்பாக தெரியுதாங்க. கைஸ் கூப்பிட்டு தெரியுதா தெரியல. கைஸ் சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? கைஸ் சவுண்டு கேட்குதா? கைஸ் 2 பேர் இருக்காங்க. கைஸ் கூப்பிட்டு சரியா தெரில. எரியது தெரியுதான்னு தெரியல. கிட்ட போயிட்டு நீ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பௌர்ணமி. கைஸ் கரெக்டாக பௌர்ணமி தான் வந்து மாற்றோம். நாங்கள் எரிஞ்சிட்டு பாருங்களா கைஸ், தெரியுதா? தெரியுதுங்க பாருங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது. இது மேலே கிட்ட போக பயமாக இருக்குது கைஸ். இது மேலே கிட்ட போக விரும்பலை கைஸ். கையில் ஒரு பொருள் வச்சுங்க கிட்ட போய் சரி பரபரப்பு ஓடியாடுறா. 2 பேர் யாரோ எச்சு நிறமாக தான் பண்ணுறாங்க சார். ஆமாம் குசு குசுன்னு பண்ணுறானுங்க. யாரும் தெரியல. 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் நின்று இருக்கிறான் அப்படி அகூரி மாதிரி இருக்கிறான். முடிக்கிட்டேன்னா பயங்கரமாக இருக்கிறானு. ஒருத்தர் உட்காந்து அப்படியே தெளிவாக பார்த்துட்டியா? கேப்சர் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டியா? வீடியோ ரெக்கார்ட். ஆனால் கூகுள் சரியாக தெரில. லைட் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டாப் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். காட்டு பார்த்துட்டியாண்ணா? அவங்கள பார்த்துட்டேன். அவனுங்க உன்னை பார்க்கலையா? பார்க்கல. நீ லைட் அடிச்சுன்னு போனியா? அவங்க எப்படி உன்னை பார்க்க? சார் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் லைட் வச்சேன். போகிறப்ப சவுண்டு கிச்சன் கட் பண்ணிட்டேன் நான். ஏதோ சரி சரகடிக்க வந்துட்டுறான்னு போய் யாரோ இந்த நேரத்தில் நினச்சி அவங்க போனால் ஏதோ பண்ணுறாங்க சரி. உள்ள ஆனால் கன்ஃபார்ம்டாக ஆளுங்க தானா? ஆமாம் 2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் நார்மலாக சரக்கு அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி யாருமே இல்லை. கூறி இருக்கிறான் சரி. ஒரு மாதிரியாக ஒட்டும் ஃபுல்லாக வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது சார். இது அந்த சாம்பல் வாரி பூசி நிற்கிறான் ஒருத்தன். 2 பேருமே அப்படி தான் இருக்கிறானுங்க. பயங்கரமாக இருக்கிறானுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு பௌர்ணமி. இல்லை நம்ம சேஃப் இல்லை. இல்லை உள்ளார யார் என்னன்றது பார்த்துட்டு போயிடலாம். சரி வாங்க சரி. இல்லை போய் பார்த்துருவோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியணும்ல. நம்ம ரிச்சுவல் பண்ண மாட்டேன். குடிச்சதை நைக்கிட்டு பண்ண மாட்டீங்களா? ஆமாம் அதே இடத்துல பண்ணுறானுங்க. ஆமாம் சேம் அதே இடத்துல தான் பண்ணுறானுங்க. ஒருவேளை குடிச்சாத்தானே அழிச்சு அவங்க தெரிஞ்சுட்டு திருப்பி வர வைக்க என்ன பண்ணுறானுங்களா? திருப்பி வர வைக்கிறது. ஆமாம் சேம் அதே இடத்துல தான் சரி பண்ணுறானுங்க. நம்ம ரிச்சுவல் பண்ணோம்ல சேம் அதே இடத்துல பண்ணுறானுங்க. நான் சவுண்டு மூச்சு ஒரு சவுண்டு கூட பொறுமையாக போய் கிட்ட போய் பார்த்துட்டேன். இங்கேருந்து எனக்கு ஒரு 10-20 அடி தான் இருப்பானுங்க. சரி ஒன்று ஐடியா பண்ணலாமா? லைவ் போகலாமா? இப்போ லைவா ஃபஸ்ட்டு அவனுக்கு யார் என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வருவோம். இப்போ வேறு இன்றைக்கி வேறு வந்து பார்த்தீங்கன்னா முழு பௌர்ணமி. சரி வாங்க நைட் விஷன் டப்புன்னு இது பண்ணுங்க. நம்ம நைட் விஷனை தான் மூவ் பண்ண முடியும். கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார இவனுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தனியாக அனுப்புனேன். பட் வந்து உள்ளார ஆளுங்க இப்போ நம்ம அவனுக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்கானுங்க? அவன் சரி நம்ம பண்ணோம்ல. ஆமாம் அதே இடத்துல தான் சரியாக இருக்கிறானுங்க. இப்போ நம்ம இங்கே லைட் யூஸ் பண்ணுறது தெரியுமா தெரியாதா? தெரியாது தெரியாதுல்ல. சரி நான் கிட்ட போய் என்னையே நோட் பண்ணல சார். அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இது பண்ணுறாங்க சார் அவனுக்கு. அப்படியே ஆக்ரோஷமாக கத்தினுறானுங்க. ஆன்றானுங்க. எனக்கு அப்படியே அல்லு இல்லை எனக்கு மாட்டினா நான் கையில் சரியாக சொல்ல மாட்டேன். கையில் கத்தி வச்சுருக்கிறான் சார் அவன். பொருள் இருக்குது. ஆமாம் பொருள் இருக்குது. கையில் கத்தி இருக்குது. இவ்வளோ பெருசு வச்சுனுங்கிறான். வச்சு நின்றுங்கிறான் ஒருத்தன். அல்லு இல்லை எனக்கு வாங்க போயிடலான்றான். சேஃப் இல்லை நமக்கு. சரி நம்ம இப்போ வந்து சைலண்ட்டாக வந்து நைட் விஷனில் மூவ் பண்ணலாம். எல்லாத்தையுமே நம்ம கேமராவில் எதுவுமே பண்ண வேணாம். லைட் யூஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்கும். அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்றது மட்டும் தெளிவாக வந்து கிட்ட போய் பார்த்துடலாம். பார்த்துட்டு பட்டுன்னு லைவ் போயிடலாம். சரி வாங்க. சேஃபாக இருந்தால் லைவ் போயிடலாம். ஓகே சரி.
எக்காரணத்து கொண்டு அவனுக்கு நம்ம வந்திருக்கிறதே தெரியக்கூடாது. இப்போ ஆனால் வந்து எந்த டவுட்டும் வரல இல்லை அவங்களுக்கு. எந்த டவுட்டுமே வரல. நான் சேஃபாக போயிட்டு இங்கே லைட் ஆஃப் பண்ணிட்டேன் சார். லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் கோபுரோ இருட்டாக தான் இருந்துச்சு. பார்த்தா கரெக்டாக பௌர்ணமி தான் நம்ம எல்லாத்துலேயும் மாற்றமே கரெக்டான. ஆனால் பௌர்ணமி தான் சார் பண்ணுறாங்க அவனுங்க. சரி ஓகே, ஒரு நைட் விஷயம் சரிவா, அப்படியே வந்து அமைதியாகவே வந்து போகலாங்க. சரியா, வேறு எதுவும் பேசல, கிட்டே போய்ட்டு லைட் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, விரும்பியே காட்சி கொடுத்துருது பொழுது ஒன்றை பற்றி எனக்கு பக்குன்னு இருக்குது. ஒன்னால தான் மாட்ட போகிறேன்னு நினைக்கிறேன் நான். சரி, இது நைட் விஷனை கரெக்டாக வந்து வச்சுக்கோ. கைஸ், நைட் விஷனும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகலை எங்களுக்கு. லைட்டை வந்து ஆஃப் ஆனது பாருங்கள். ஸோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்றது தெரில. ஆனால் வந்து எதுக்கும் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? ஓகே சார். இந்த லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. இதுவுமே எரியல. எல்லாமே போயிடுச்சு. நாங்கள் டார்ச் லைட் இருக்குது. சரி வா பார்த்துக்கலாம். இங்கே வந்தாலே அதான ஒன்று நடக்கும். ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஏதோ ஒன்று நடந்துனே இருக்குது. எல்லா கேட்ஜெட்டுமே பட்டு பவர் டவுன் ஆகுது. எல்லாமே நடக்கிறது தானே நமக்கு. இதுதான் ஆடியோ ரெக்கார்டிங்க்கு. ஓகேவா? அங்கே என்ன பேசுகிறானோ எல்லாமே தெளிவாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இதுதான். ஸோ பத்திரமா வச்சுக்கோ. ஓகேவா? இது ஸ்க்ரீனை டேப் பண்ணினே இருக்காது. அப்புறம் லைட் எரிஞ்சுனே இருக்கும். அதுவுமே வந்து நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சிருவோம். சரியா? ஓகே. அது எதுவுமே டேப் பண்ணாத. அதேமாரி போட்டு எதுலேயும் போட்டு தேய்க்காத. கிளியராக வந்து அவனுக்கு என்ன பேசுகிறானோ எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே. இது வாட்டர் மாதிரி சவுண்ட் கேட்கல? கேட்குதா? கேட்குது தானே தெரியல. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குவாலிட்டி சரியாக இருக்காது. ஸோ போச்சுக்காதீங்க. சரி, நம்ம நல்ல நேரம் ஏதோ ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா பௌர்ணமி வெளிச்சம் இருக்கிறனால நம்மளுக்கு வெளிச்சம் தெரியுது. ஓகேவா? பௌர்ணமி நல்ல நேரமா? நம்மளுக்கு இப்போதைக்கு லைட் இல்லாமல் சுற்றுறதுக்கு நல்ல நேரம் தான். எல்லாம் மாற்றலாம். பேச சவுண்டு கேட்குதுங்களா? ஆனால் சவுண்டு கேட்குது பாருங்க. கேட்குதுங்களா? எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த வீடியோ வந்து குவாலிட்டி இல்லைன்னா கோச்சிக்காதீங்க. அதனால் வேறு எதுவும் என்னால் பண்ண முடியாது. சரி, சொன்னோம்ல பார்த்தீங்களா? எரி தெரியுதுங்களா? தெரியுதுடா. தெரியுதா? தெரியுது, க்ளீனாக தெரியுது. வயசு அங்கே உள்ளார இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கேன். சரி, லைவ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா பாருங்க. இங்கே லைவ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா பாருங்க. நெட்டே கிடைக்கலவா? ஏதோ ஒன்று பண்ணுங்க, பார்த்துக்கலாம். ஆடியன்ஸ் செம்ம த்ரில்லாக இருக்கும் சார். இப்போது வாய் சரி, பார்த்தீங்களா? நெருப்பு வச்சுன்னு பண்ணுறாங்க. சைலண்டாக சீக்கிரம் சொன்னாங்க. கைஸ் பார்த்தீங்களா? கைஸ் சரியா பொறுமையாக சவுண்ட் கேட்க போகுது.
போகுது நிறைய விடுது. சினு ஐயோ போயிட்டான். பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வளைஞ்சிருக்குது. என்னோட பேசலாம் தெரியாது. சீனு அங்கே இருக்கான். நைட் விஷனோட லைட்டு தெரியுது. நைட்டில் தான் ட்ராவல் பண்ணுங்க. நிலா வெளிச்சு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கே போகிறது இன்னும் எப்படி கண்டுபிடிக்க தெரியல. சீனு லைட் எரியுது. ஏன்டா இரும்பு தோல்ச்சு வந்துச்சு சார். என்ன பண்ணுது என்ன சார் அவன் கையில் பொருள் எடுத்து தொட்டிட்டு வரான். ஒருத்தவன் தான் துரத்துறான், ஒருத்தன் உள்ளாரே தான் இருக்கான். அவன் தான் வந்து மெயின் மந்திரவாதி போலக்கு. இவன் கூட வரவன்னு நினைக்கிறேன். வா இங்கே ஓப்பன் நினைக்காத. சரி நான் அவ்வளோ கஷ்டம் கத்தின்னு போகிறேன். கையை கத்தி பாப்பா சரி வண்டி இருக்கிற வழியில் வண்டியில் போகிறேன் சார். சரி அப்புறம் அவன் கையில் பொருள் இருக்கு. சரியா, அவன் கையில் பொருள் இருக்கனால நம்ம இங்கே வந்து இதுக்கு மேலே இருக்க வேண்டாம், நம்ம கிளம்பிடுவோம். சரியா, நம்ம இன்னும் வந்து நம்ம டீம் எல்லாருமே கூட்டிகிட்டு அகைன் வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம். சரி சரி சரி
பயங்கரமாக இருக்கிறானுங்க. கைஸ் அது வராங்க கைஸ். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. என்ன பண்ணுறேன், கிட்ட ஒரு வாட்டி போயிட்டு அவனை எப்படியாவது நைட் விஷனில் க்ளோஸாக கேப்சர் பண்ணிடுறான். ஏன்னா இதில் ஐஃபோன் நைட் விஷன் ஒர்க் ஆகல எனக்கு தெரியல சார். இப்போ இந்த ஃபோனில் ஏன்னா இந்த ஃபோன் அது போகிறான். சரி இல்லை கார்த்திக் தீபம் கொண்டாடுறாங்க இல்லை தெரியல. பைக்காக போகிறான் சார். சரி பைக்காக போகிறான். பைக் போகிறான். ஆமாம் சரி ஓடுறான். ஐயோ சரி பைக்கான ஓடுறான் சார். பைக் இருக்குது தெரிஞ்சிச்சா அவனுக்கு? தெரிஞ்சிருக்குமா? பிளாக் மேஜிக் தானே சார் பண்ணுறோனுங்க. கண்டுபிடிச்சிருப்பானோ. என்ன பண்ணுறது? சரி சரி திருப்பி போகிறான். முடியுதா? ஒரு ஐடியா சொல்கிறேன். நீ இப்போ வந்துட்டு கீ இருக்குல்ல பைக்கு, நீ பைக் இல்லை பைக்கு பேக்கில் வச்சுருக்குறோம். பேக் அங்கே தானே இருக்குது. பைக் மேலே தான் இருக்குது. நீ என்ன பண்ண, ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி போ. மறைச்சிட்டான் சார். நீ என்ன பண்ண, பைக்கிட்ட போ. பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணு. சரியா? நீ பைக்கை ஸ்டார்ட் பண்ணு. நான் என்ன பண்ணுறேன், அவனை டைவர்ட் பண்ணிவிட்டு சரி நான் அப்படியே கூட தர்றேன். சுருட்டு பிடிக்கிறான் தெரியுதா? சரி அங்கே பாருங்க சரி திரும்பி லேட்டான். சரி ஏதோ மந்திரம் பண்ணுறான் சார். அங்கே போ, பைக்கிட்ட போ. ஓகேவா? ஓகே, நீ பைக்கிட்ட போ, நான் அவனை டைவர்ட் பண்ணுறேன். நீ பைக்கு கிட்ட போயிடு, நான் எப்படி அவனை டைவர்ட் பண்ணுறேன். நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ண, நாங்கள் ஒரே டக்குன்னு ஏறிடுறேன் வண்டியில். லைட் ஆச்சு கேப்சர் பண்ணிடுறேன் ஒரே வாட்டி. அங்கே ஓகே, நீ போ, முன்னாடி போ, ஃபஸ்ட்டு பைக்கிட்ட போ. சேஃபா போ. நைட் விஷன் என்ன பண்ணுறது? நைட் விஷன் எடுத்து நீ போ, நீ நான் பார்த்துக்கிறேன். அவங்க 2 பேரும் ஒன்றா பையில வானா. இப்போ நான் அவனை பார்த்துக்கிறேன், டைவர்ட் பண்ணுறேன். உன் பின்னாடி நான் இப்படி டைவர்ட் பண்ணுறேன். கையில் கத்தி இருக்கு சார் வானா. நான் டைவர்ட் பண்ணுறேன். சேஃப் தான் சார். கையில் கத்தி இருக்கு சார் வானா சார். இல்லை சேஃப்டி தான், நான் பார்த்துக்கிறேன். சரி சொல்கிறேன் ப்ளீஸ் சார் வானா சார். இல்லை எனக்கு ரெண்டு நான் டைவர்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் நீ போய் ஸ்டார்ட் பண்ண, பார்த்தா 2 பேருமே எஸ்கேப் ஆக முடியாது. இல்லைன்னா எஸ்கேப் ஆக முடியாது. புரியல? நீ போயிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம 2 பேருமே தப்பிக்க முடியும். வா. இல்லைன்னா நம்ம 2 பேராலையும் தப்பிக்க முடியாது. நம்ம 2 பேரும் போய் அப்படின்னா தப்பு. சரி
நீ இங்கேயே இரு, ஓகேவா? நான் உன்னை டைவர்ட் பண்ண போகிறேன். இங்கேயே இரு, மறைஞ்சிரு. இங்கேயே இரு. ஏய் இங்கே வாடா டேய், நான் இங்கே இருக்கிறேன்டா. இப்போ வாடா, முடிஞ்சா வாடா டேய். யாரா நீ, என்னடா பண்ற? சின்ன வந்து பார்த்தா இப்போ பைக்கு அனுப்பிட்டான். இப்போ அவன் என்ன தேடி தான் வரான். ஏய் இங்கே இருக்கிறேன்டா, வாடா டேய், வாடா டேய். டேய் இங்கே வாடா, உன்னால் முடிஞ்சா வாடா. கைஸ் இதை தவிர எனக்கு வேறு தெரியல. டே உன்னால் முடிஞ்சா எங்கே வாடா டேய். டே அகோரி, இங்கே நீங்கள் ஏதோ ஃப்ராட் வேலை தானே பண்ணுறா. வரமாட்டான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வெளில போயிட்டு பேசிக்கலாம் அவுட்ரோ.